அந்த சி ஜோசப் விஜயனும் நான் அப்படின்னு இந்த வார்த்தை வர்றதை வந்து அந்த ஆடிட்டோரியம் அதிர்ந்தது பாருங்க அப்படியே. சி ஜோசப் விஜயனும் நான். சார், அந்த பதவியேற்பு விழாக்கு நீங்களும் போயிருந்தீங்க, ஸோ எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ நினச்சா கூட அது ஒரு கூஸ்பம் மூமெண்ட் தான் இருக்கும் சிலுத்துது. ஏன்னா ஒரு மிக உணர்ச்சிபூர்வமான ஒரு தருணம் அது. என்னை தொட்டேன்னு வருத்தப்பட வேணாரு, நீங்கள் வருத்தப்பட்டு ஒவ்வொன்று அழுதுகிட்டு இருக்கேன். சட்டசபைக்கு வருவேனாரு, முதல்வர் ஆவேனாரு, சாதிச்சு காட்டுவேனாரு, அத்தனை பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பேனாரு, எல்லாமே செய்வேன். விஜய் சார் கூட ராகுல் காந்தி வராருன்னா மத்திய அரசு அதுக்கு பயப்படுதுன்னு சொன்னீங்கன்னா, ராகுல் காந்தி பயப்படல, விஜய் சாருக்கு பயப்படுறாங்க. ஆனால் அது விஜய் சாரை தாண்டி வேற ஒருத்தர் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா செய்யவே முடியாது. எந்த அரசியல் தலைவர் செய்ய முடியாது. ஏன்னா அவர் சொன்னால் அங்கே ஒரு பவர் சென்டர், இங்கே ஒரு பவர் சென்டர் கிடையாது, நான் தான் பவர் சென்டர் பாருங்க, அங்கே தான் சக்ஸஸ். என் தலைமையில் உண்டான சென்டர். கண்டிப்பாக சென்னை வந்து திமுக கோட்டை தகர்க்கப்பட்டது, கொங்கு அதிமுக கோட்டை தகர்க்கப்பட்டது, எல்லா கோட்டையும் உடைச்சாச்சு. கட்சிகளே ஆடி போகிற அளவுக்கு அந்த வார்த்தைகள் இருந்தது, கட்சிக்காரங்களும் ஆடி போகிற அளவுக்கு அந்த வார்த்தைகள் இருந்தது. அது ஒரு உறுதி இருந்தது. ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி மொழிகிறேன். நானும் சராசரியான மனுஷன், எனக்கு டைம் வேணும் எல்லாம் செய்யாது. ஆனால் தப்பு பண்ணணும்னு நினைச்சிடாது, அதை விட மாட்டேன். இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருக்கேன். சார் அறிவிச்சிருக்கிற அத்தனை பட்ஜெட்டுமே சாத்தியம் ஊழல் பண்ணாமல் இருந்தாலே. கோட் ஷூட் அப்படிங்கிறத போட்டு பதவி வைத்திருந்தார். அதை நிறைய பேர் பாராட்ட ஆரம்பிச்சாங்க, சில பேர் வந்து கிரிட்டிசைஸும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது என்ன வந்து இவ்வளோ ஒரு இடத்துல வந்து ஒரு கோட் ஷூட் போட்டு வந்தால் நிற்கிறது, கவுண்டர் அட்டாக் ஒரு மேலே வந்துருச்சு. சார், நம்முடைய கலாச்சாரன்றது முதல்ல நேர்மை, அதை மறந்துட்டு வேட்டி கட்டினா சரியாக வரும். ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய மூத்த தயாரிப்பாளர் ராமகிருஷ்ணன் சிவா சார் நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட பேச நிறைய விஷயங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நான் தயாரிப்பாளர் ராமகிருஷ்ணன் சிவா. அதெல்லாம் தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர். வெறும் உறுப்பினர் இல்லை, அந்த உறுப்பினர் கார்டிலே நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டதை வாங்கி வச்சிருக்கிற உறுப்பினர். ஏன்னா இது வந்து கட்சியை துவங்கிய ஒரு சில நாட்களிலே வாங்கி உறுப்பினர் அட்டை அவரை கையெழுத்து போட்டு கொடுத்தது. அதனால் இது ஒரு பெருமையான விஷயம் எனக்கு. ஓகே சார், அந்த பதவியேற்பு விழாக்கு நீங்களும் போயிருந்தீங்க, ஸோ எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. எப்படி இருந்தது சார் அந்த மூமெண்ட்? அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு, இப்போ நினச்சா கூட அது ஒரு கூஸ்பம் மூமெண்ட் தான் இருக்கும் சிலுத்துக்குது. ஏன்னா ஒரு மிக உணர்ச்சிபூர்வமான ஒரு தருணம் அது. இதுக்கு தானே இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தோம். அந்த சி ஜோசப் விஜயனும் நான் அப்படின்னு இந்த வார்த்தை வர்றதை வந்து அந்த ஆடிட்டோரியம் அதிர்ந்தது பாருங்க அப்படியே. அடுத்து அவர் பேச முடியல. அந்த இது வந்து உடனே அவர் சொல்லணும், எங்கே விட்டாங்க மக்கள், எல்லாரும் கத்துறோம். அது எமோஷனலான மூமெண்ட். முதல் முறையாக அதெல்லாம் உடைச்சி இவ்வளோ பேர் இருக்காங்களே, மக்களுக்கு பேசணுமேனு வந்து ஒரு 11 நிமிஷம் ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அந்த ஸ்பீச் வந்து ஒவ்வொருவனுடைய நெஞ்சத்தின் உச்சத்தை தொட்டுச்சு. அது எதிர்கட்சிகளே ஆடி போகிற அளவுக்கு அந்த வார்த்தைகள் இருந்தது, கட்சிக்காரங்களும் ஆடி போகிற அளவுக்கு அந்த வார்த்தைகள் இருந்தது. அது ஒரு உறுதி இருந்தது. அவ்வளோ அற்புதமாக பேசினார். நானும் சராசரியான மனுஷன், எனக்கு ஒரு டைம் வேணும் எல்லாம் செய்யறது. ஆனால் தப்பு பண்ணணும்னு நினச்சிடாதீங்க, அதை விட மாட்டேன், மை டைம் ஸ்டார்ட்ஸ். இல்லை டேரெக்டாக அங்கே ஒரு த்ரெட்டும் கொடுத்தாரு அவங்களுடைய கட்சிக்காரங்க, எல்லாரும் கொடுத்தாரு. வந்துட்டோம் ஆடலாம்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு இப்போவே முடிவு பண்ணுங்க. அதெல்லாம் இதுதான் வந்து இன்றைக்கி தேவை. ஏன்னா நம்ம வந்து ஒரு தவறான அரசியலை ஒரு 40 வருஷமாக 30 வருஷமாக பார்த்து இதுதான் நியாயமும் பழகி வச்சுருக்கோம். ஏன்னா இப்போல்லாம் ஊழல் நியாயம், போதை நியாயம், பாலியல் குற்றங்கள் நியாயம், எல்லாமே நியாயம்னு ஒரு காலம் ஒன்று ஓடிட்டுருக்கு. இதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம், எந்த தப்பு நடந்தாலும் அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு ஜாலரா கூட்டம். இப்படி அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு நம்மளுக்கு இப்படி தான் இருக்குமோன்ற நம்ம கட்சிக்காரங்க நினச்சிடக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த வார்னிங் அவர் கொடுத்தார். எல்லா பீப்புளும் சேர்ந்து நடத்தின ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா இத்தனை வருஷம் இருந்த கட்சி, விஜய் வர முடியாது, அவ்வளோ ஈஸியாக வந்துட மாட்டார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இன்னும் சென்னை மாதிரியான பகுதியெல்லாம் வந்து திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்றைக்கி அது முழுவதுமாகவே கைப்பற்றப்பட்டிருக்கு இல்லையா? இது வந்து எல்லா மக்களும் சேர்ந்து நிகழ்த்தின ஒரு புரட்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. சென்னை வந்து திமுக கோட்டை தகர்க்கப்பட்டது, கொங்கு அதிமுக கோட்டை தகர்க்கப்பட்டது, எல்லா கோட்டையும் உடைச்சாச்சே. தமிழகம் சந்தித்த முதல் மக்கள் புரட்சி இதுதான். இது வரைக்கும் ஒரு அந்த காலத்தில் காங்கிரஸ் வந்தது, அப்புறம் அப்படியே வந்தது, அதுக்கு டிஎம்கேக்கு மாறிச்சு, அப்படியே வந்துச்சு, அதிமுக வந்துச்சு, திருப்பி இவங்களே மாறி இருந்தாங்க. இப்போ மக்கள் வந்து நம்மளாம் அப்படியே சவசவசோன்னு மழை பெஞ்சு மாதிரி அப்படியே அதில் பழகிட்டோம். இப்போ தான் அந்த மாற்றத்தையே நம்ம முறையை சந்திக்க போகிறோம். இப்படி மாற்றம் வராதான் நம்மளாம் எல்லாருமே ஏங்கிப்போம். நம்மளோட வயசில் மூத்தவங்கலாம் ஏங்கி டயர்டாகி பல பேர் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த தலைமுறைக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. தமிழகத்துக்கு கிடச்ச ஒரு பெரிய பொன்னான ஒரு பொற்காலம் தான் கிடச்சிருக்கு. இது வந்து மக்கள் எடுத்து மிகச்சிறந்த முடிவு இது. ஆனால் இது விஜய் சாரை தாண்டி வேற ஒருத்தர் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா செய்யவே முடியாது. எந்த அரசியல் தலைவர் செய்ய முடியாது. ஏன்னா அவர் சொன்னார், அங்கே ஒரு பவர் சென்டர், இங்கே ஒரு பவர் சென்டர் கிடையாது, நான் தான் பவர் சென்டர்னா பாருங்க, அங்கே தான் சக்ஸஸ். இந்த தமிழ்நாட்டின் சாபக்கேடே ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒரு 7-8 பவர் சென்டர் இருந்து தான் அந்த நாட்டை நாசம் பண்ணுச்சு. எந்த பவர் சென்டருக்கு பயப்படுறது, இந்த பவர் சென்டருக்கு பயப்படுறது, அந்த பவர் சென்டருக்கு பயப்படுறது, பயந்து தான் சட்டம் ஒழுங்கு கட்டுச்சு. அதுக்கு பயந்து தான் ஊழல் பெருகுச்சு. எல்லாமே இந்த பவர் சென்டர்களால் தான் வந்து பிரச்சனை. இப்போ அதெல்லாம் தெளிவாக சொல்கிறார், ஒரே பவர் சென்டர் தான் அப்படின்னா. அந்த ஒரு பவர் சென்டர் இருந்ததுன்னா இந்த நாடு விட்டோம்.
சார் இப்போ எங்களை விட நீங்கள் வந்து இன்னுமே அவருடைய அந்த சினிமா வளர்ச்சியிலையும் இருந்திருக்கீங்க, இன்னும் ரொம்ப பர்சனலாக இருந்து பார்த்துருக்கீங்க, ஏன்னா அவ்வளோ நெருக்கம் காட்டுறீங்க. அப்படிங்கிறப்போ அந்த பதவியேற்கு பின்னாடி விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த கஷ்டம், அவர் ஃபேஸ் பண்ண ஹார்டான திங்ஸ் அப்படிங்கிறது என்ன சார்? எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க? இல்லை, அதாவது பதவின்றது நான் சொல்கிறத சொல்லி இன்றைக்கு நம்ம அரசியலை பற்றியே நான் வரல. நான் வந்து 2017ஆம் ஆண்டு சாரை பார்க்கணுன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். சினிமா இல்லை, நான் உங்களை பார்க்கணுன்னு கேட்டேன். ஜெகதீஷ் சொன்னேன், அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. நான் போய் பார்த்தேன். போகும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெயிண்டிங், ஒரு லைஃப் சைஸ் பெயிண்டிங் ஒன்று எடுத்துகிட்டு போனேன். மக்கள் வெள்ளத்தில் விஜய் சார் வந்துட்டு இருக்கிற மாதிரியும், அதுக்கு மேலே ஆட்சி பெடுன்னு ஒரு டைட்டில் போட்டு கொண்டு போய் ரூம் வச்சு கேட்டேன். என்னது அப்படின்னாரு. படமா அப்படின்னாரு. இல்லை சார், மக்கள் வெள்ளத்தில் நீங்கள் ஆட்சி படத்துக்கு வரணும், அதுதான் கான்செப்ட். இன்னும் திடீர்னு அரசியல்ன்றீங்க அப்படின்னாரு. ஏன்னா நான் அதை பேசுவேன்னு அவர் இது பண்ணேன். ஏதோ சினிமா விஷயமாக பேச வருன்னு நினைப்பார். இல்லை சார், நம்ம வந்து மாறி மாறி தவறான அரசியலில் பார்த்து முடிஞ்சு போயிட்டோம், ஆல்டர்னேட்டே இல்லை. நிச்சயமாக விஜயகாந்த் சார் வந்துடுவார்னு எதிர்பார்த்தேன். அவருக்கு இன்றைக்கி உடல்நிலை சரியில்லை, இது மாதிரி குழப்பமான சூழ்நிலை, நிறைய அரசியல் குழப்பங்கள். இதில் கரிஷ்மா உள்ள ஒரு லீடர் வந்து இந்த நாட்டை கையில் எடுத்தால் தான் நடத்த முடியும். ஏன்னா நம்ம ஒரு கரிஷ்மா உள்ள லீடரோடவே ஃபாலோ பண்ணி பழகியிருக்கோம். நம்ம அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்குது இங்கே. அது ஒன்றும் தவறு இல்லை. ஒரு எம்ஜிஆர் வந்து நல்லா தான் பண்ணார். அதனால் வந்து அம்மா நீங்கள் வரணும், உங்களுக்கு அந்த கரிஷ்மா இருக்குது. குழந்தைகள் முதல் பாட்டிகள் வரை எல்லாருமே ரசிக்கக்கூடிய, என் பாட்டி கூட இந்த விஷயம் ஒரு வாட்டி என்கிட்ட கூட்டு போய் காட்டுறேன், எனக்கு ஒரு வாட்டி காட்டுறேன்னு தான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க காலத்தில். அந்த அளவுக்கு எல்லாரும் ரசிக்கிற ஒருத்தராக இருக்கிறீங்க. உங்களுக்கும் அந்த மாஸ் இருக்குது. இன்றைக்கி சினிமாவில் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிமில் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் ஆகி வந்து இன்றைக்கி அத்தனை பேரையும் தாண்டி வந்து நம்பர் 1 ஹீரோ வந்து நிற்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ள ஒரு ஆளுமை இருக்குது, அது உங்களுக்குள்ள ஒரு அறிவு இருக்குது. இதை செய்யக்கூடிய புத்திசாலித்தனம், உங்களை பிளான் பண்ணிக்கிற அந்த டிசைன் உங்களுக்கு இருக்குது. இந்த டிசைனை ஏன் நீங்கள் அரசியலில் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடாது? இதுதான் என்னுடைய வேண்டுகோளாக அன்றைக்கி நான் வச்சேன். அன்றைக்கி அவர் சொன்னார், அது சொல்கிறீங்க, பார்ப்போம், அதுக்கு கண்டிப்பாக ஒரு டைம் வரும் அப்படின்னார். அதை ஒத்துக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. இன்றைக்கி அவர் அந்த டைம் வருன்றது ஒரு 6 வருஷம் ஆயிருக்கு. நான் கட்சி ஆரம்பிச்ச உடனே நேராக போயிட்டு இந்த கார்டு வாங்கும்போது விட்டு அதுதான் சொன்னேன். என்ன அப்படின்னா, கார்டு நான் ஆன்லைனில் எடுத்துட்டேன், நேராக போனேன், கார்டு கொடுது என்ன அப்படின்னாரு. இல்லை சார், நான் வந்து விஜயகாந்த் சாரோடவே எவ்வளோ விஜயகாந்த் சாரோட இருக்கும்போது அவருக்கு தெரியும். ஏன்னா நான் எஸ்ஐ சார் நான் எஸ்ஐ சாரோட டீம் தான் விஜயகாந்த் சார் டீம் தான் நாங்கள். ஸோ அடிக்கடி நிறையா வாட்டி சந்திப்போம், எங்கேயாவது பார்த்துக்குவோம். என்னைய அவரும் பார்த்துட்டு இருப்பார். நான் சொன்னேன், அவர் கட்சியில் கூட நான் சேரலை. ஏன்னா போய் கேட்டதுக்கு நீங்களாம் அரசியலுக்கு வராதிங்க, நீங்களாம் சின்ன வயசு, நீங்களாம் போங்க உங்கள் தொழிலை பாருங்கன்ட்டார். பட் இப்போ அப்படி இல்லை. நான் உங்களை ஏதோ ஒரு நாள் வந்து 2017 கேட்டேன், நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்கள் கட்சியில் வந்து சேர வேண்டியது என்னுடைய கமிட்மெண்ட், அதுதான் என்னுடைய எத்திக்ஸ். நீ யாருமே வந்துச்சுன்னா நான் சேர்ந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தா எனக்கு கையெழுத்து போடுங்கன்னு உன்னை கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. ஸோ அது நானும் என்னோட கடமையாக நினச்சி அந்த கட்சியில் போய் இணைஞ்சேன். இந்த ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்னது? இப்போ சினிமாவில் இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து விஜய் இங்கே நின்றுருக்காரு. அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னவா இருக்கு? இல்லை, கண்டிப்பாங்க. அதாவது விஜய் சார் வந்து சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கே கடும் போராட்டம். ஏன்னா அவர் வந்து ஆப்போசிட்டில் ஒரு சோசியல் மீடியா குரூப்பு, அவங்க இவரை ட்ரோல் பண்ணுறதும், வரவிடாமல் பண்ணுறதும், பிரச்சனை பண்ணுறதும். இதுக்கு நடுவில் தலைவா படத்தில் என்னென்ன பிரச்சனை வந்தது அவருக்கு. ஏன்னா தலைவா படத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏன் சார் பொறுமையாக இருக்கிறான்னு யோசிப்பேன். நான் அந்த பொறுமைக்கு இப்போ தான் விளக்கம் தெரியுது. ஏன்னா அவர் ஒரு டைம் செட் பண்ணியிருக்காரு. இப்போ இல்லை, அது அப்போ அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு காலத்தில் அவர் நிறைய தடைகள் வந்துகிட்டே இருந்தது, எதிர்ப்புகள் நிறையா இருந்தது. இன்றைக்கும் எதிர்ப்புகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி அவர் ஜெயிச்சு வந்தார். அரசியல் வந்து சார் இத்தனை வருஷம், ஒரு 40-50 வருஷம் பழுத்த அரசியல்வாதிகள், பல்லாயிரம் கோடிகளை பார்த்த அரசியல்வாதிகள் இப்படி ஒருத்தர் வர விட்டுருவாங்களா? இப்போ இந்த 2-3 நாள் என்ன ட்ராமா நடந்ததுன்னு பார்த்தீங்களா? யாரோ சேருவாங்க, எப்படியோ செய்வாங்க, இப்படியாவது பண்ணி இவரை கவுத்துறோம் தானே ரூட் இருந்தது. எப்படியாவது பண்ணி தமிழ்நாட்டை காப்பாற்றலான்ற எண்ணம் யாருக்குமே வரல. எப்படியாவது பண்ணி விஜயை காலி பண்ணிடலாமா? இதுக்கான போராட்டம் நிறையா நடந்தது. மக்கள் சக்தியாலும் கடவுளாலும் எதுவுமே நடக்கலை, எல்லாமே நல்லபடியாக வந்து நடந்தது. அவர் பதவி எடுத்துட்டு அந்த 20 நிமிஷம் பேசினப்போ ஒரு விஷயம் சொன்னார். ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சாதாரண குடும்பத்தில் பிறந்து நானும் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவன் தான் அப்படின்னு ஒரு விஷயம் சார். அவங்களோட சைல்டுஹுட் அப்படிங்கிறது எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா இப்போ நீங்கள் சினிமாவுக்குள்ள எடுத்துருக்கீங்க, எஸ்சி சார் கூட நல்ல பழக்கத்தில் இருந்தீங்க அப்படிங்கிறப்போ. இல்லை சார், அவரோட சைல்டுஹுட்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப ஃப்ரீக் அவுட் சைல்டுஹுட்லாம் அவர் கிடையாது. ஏன்னா எஸ்ஐ சார் ரொம்ப கடுமையான ஆசை, வெரி ஸ்ட்ரிக்ட், ஒரு மிலிட்ரி மேடம். ஷூட்டிங்லேயே அதாவது விஜயகாந்த் சார் மாதிரி ஆட்களையும் வந்து எந்திரிச்சு அறக்க பறக்க குளிக்காமல் எழுந்துச்சு ஓடுவார் ஷூட்டிங்கு. ஐயோ எஸ்ஐ சார் திட்டி விடுவார் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர், ஸ்ட்ரிக்டான அப்பாவாக தான் இருந்திருப்பார் அவர் கண்டிப்பாக. அதனால் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்துருப்பார். அவருக்கு ஒன்றும் அவர் எஸ்ஏ சார் வந்து ஒரு 100 ரூபா இருக்குன்னா அதில் 1 ரூபா மட்டுமே செலவு பண்ணுறாங்க. அவர் அவ்வளோ திட்டமிட்டு செய்கிறவர் அவர். அதனால் இவருக்கு பெரிய வசதிகள் கொடுத்துலாம் வளர்க்கல. அவரும் கஷ்டம் பார்த்து எளிமையான நண்பர்களோடு எளிமையான வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்தார். நான் ரொம்ப வருஷம் பார்க்க வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தார். அவர் பெரிய உச்ச நட்சத்திரம் போகும்போது அதுக்கான செக்யூரிட்டிஸ், அதுக்கான
அந்த 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 பிரிவுகள்லாம் வந்துச்சு அவரே ரொம்ப எளிமையாக இருந்தார். ஓகே, ஒரு ப்ரிவிலேஜ் வாழ்க்கைக்குள்ள ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்காங்க. ரொம்ப லேட்டாக வந்தார். ஓகே, வந்திருக்கலாம், ஆனால் அவங்க அப்பா அப்படி இல்லை. ம். எதையுமே ஓகேடா பசங்களாம் ஜாலியாக இருக்கும் அப்படி சொல்கிற ஆள் கிடையாது. இப்படி செய் அப்படி செய்யணும் எல்லாமே எழுதி வச்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பூவே உனக்காக படம் வந்த உடனே விஜய் சாருக்கு ஒரு கடிதம் எழுதுனேன். அப்போது அந்த படம் தான் வந்து அவருடைய லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்த ஃபஸ்ட்டு படம். அது முன்னாடி எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜ் படங்கள்லாம் போயிட்டுருக்கோம். அந்த படம் தான் வந்து ஒரு சில்வர் ஜூப்ளி அப்படின்னு ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு. அப்போ ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சேன். நடிப்பு என்ற இமயத்தை நோக்கி நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் முதல் படிக்கட்டு மேலும் மேலும் உயர்ந்து இமயத்தை அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சேன். சோபாமா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தம்பி நீங்கள் அனுப்பிச்ச லெட்டர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு ஒரு எனக்கு இப்போ இது அவருக்கும் எனக்குமான ஒரு என்ன சொல்கிறது, அந்த பிடித்தம்ன்றது வந்து இப்போ இல்லை. பூவே உனக்காக ஆரம்பிக்குது. அப்புறம் 2017 லெட்டர் கொடுக்க அவருக்கு பெயிண்டிங் கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி வந்து என் மனசுக்குள்ளே அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வரோம். ஒரு தாய்க்கு வந்து மகன் வந்து இந்த நாட்டின் முதல்வராக பார்க்கறது வந்து எவ்வளோ பெரிய கொடுப்படை. அதுவும் அன்னையர் தினத்தன்னைக்கு அந்த தாய் மகனை பார்க்குறதும் அந்த மகன் கொடுத்த பரிசு உலகத்திலேயே ஒரு அம்மாவுக்கு அன்னைய தினத்துக்கு இதை விட உயர்ந்த பரிசு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. மகிழ்ச்சியாக இதெல்லாம் ரொம்ப நெகிழ்வான தருணங்கள். நேற்று சார் அறிவிச்சிருக்கிற அத்தனை பட்ஜெட்டுமே சாத்தியம் ஊழல் பண்ணாமல் இருந்தாலே. இத்தனை வருஷமாக ஏன் அதை வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டை துண்டு போட்டுகிட்டே வருதுன்னா, ஊழல் பண்ணுறதுனால அந்த பணம் பத்தலை. மொத்த வருமானத்தையும் அரசாங்கத்துக்கு உள்ளே கொண்டு வந்து பாருங்களேன். இந்த 30% கட்டிங், 40% கட்டிங், 20% கட்டிங் இதெல்லாம் தவிர்த்துட்டு மொத்த வருமானத்தையும் அரசாங்கத்துக்கு உள்ளே கொண்டு வந்து சேர்த்து பாருங்கள். டாஸ்மாகின் வருமானத்தை முழுமையாக கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு சேர்த்து பாருங்கள். அந்த காசில் சார் சொல்லியிருக்கிற எல்லா இலவசங்களும் திட்டங்களும் அத்தனையும் சாத்தியம். மக்களுக்கு 5 பைசா வரி ஏற்றாமல், சொத்து வரி ஏற்றாமல், மின்சார கட்டணத்தை ஏற்றாமல், டிரான்ஸ்போர்ட் பில்லை ஏற்றாமல் அத்தனையும் சாத்தியம். அவருக்கு வேணுங்கிறது அவர் கேட்ட மாதிரி கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு வருஷத்தில் இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் ஆகிடும். இந்த லஞ்சமாக வெளியே போனால் 1000 லட்சம் கோடிகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு உள்ளே வரும். அந்த காசு வரும்போது இதெல்லாம் சரியாயிடும். இதுவரையும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கோட் ஷூட் அப்படிங்கிறத போட்டு பதவி வைத்திருந்தார். அதை நிறைய பேர் பாராட்ட ஆரம்பித்தாங்க. சில பேர் வந்து கிரிட்டிசைஸும் பண்ண ஆரம்பித்தாங்க. இது என்ன வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஒரு கோட் ஷூட் போட்டு வந்தால் நிற்கிறது, நம்மளுடைய கலாச்சார உடையில் வர்றது இல்லையா அப்படின்னு ஒரு கவுண்டர் அட்டாக் ஒரு மேலே வைக்கப்பட்டுச்சு. சார், நம்முடைய கலாச்சாரன்றது முதல்ல நேர்மை. அதை மறந்துட்டு வேட்டி கட்டினா சரியாக வராது. முதல்ல நேர்மை மனசில் இருக்கணும். நம்ம கலாச்சாரம் என்ன? நேர்மையான மனிதர்கள், தூய்மையான மனிதர்கள், நல்லவர்கள், இப்படி தானே இந்த சமுதாயம் ஆரம்பிச்சது. அதை முதல்ல கொண்டு வருவோம். அப்புறம் கோட் ஷூட்டாக வேட்டியான்றதை அப்புறம் டிசைட் பண்ணுவோம். சார், ஒருத்தருக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்ட்டோ அதை போட்டுக்கிற எல்லா உரிமையும் இருக்குது. புரியுதுங்களா? உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் பட்டு வேஷ்டி சட்டமாக போட்டுக்கணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி இது ஒன்றும் சட்டம்லாம் கிடையாது. இது ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தது. அது பார்க்குறக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குது. நம்ம இந்த வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, இந்த கதர் சட்டம், அந்த மடிப்பே கிடையாத வேட்டி, இதெல்லாம் பார்த்து ரொம்ப டயர்டாக இருக்கும் சார். கொஞ்சம் நாளைக்கு அதெல்லாம் இல்லாமல் இருந்தாவே நல்லாயிருக்கும். நான் பல முறை அரசியல் வேலை எப்போ பார்த்தாலும் அந்த வேட்டி முடனே இருக்கேன், மடியவே மடியாதான்னு தோணும். இன்னும் 1 மணி நேரத்துக்கு ஒரு வேட்டி மாற்றுவாங்களாம் நமக்கு தோன்ற அளவுக்கு அந்த வேட்டி இருக்கும். அதெல்லாம் வேண்டாமே. அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் தூய்மை. அப்படின்னா தூய்மை என்பது மனசில் இருக்கணும், நேர்மை என்பது நடத்தையில் இருக்கணும். அது வந்து நடந்துட்டாவே போதும். ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வந்திருந்தாங்க விஜய் அவருடைய பதவி இருக்கிறதுக்கு. அவர் வந்து ஒரு வீடியோ பதிவையும் வந்து அவருடைய சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்தார். விஜயும் அவரும் இருக்கிற மாதிரி. அது கொஞ்ச நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பல லட்சங்களில் அது வந்து அந்த வியூஸ் அப்படிங்கிறதும் போயிருந்துச்சு. இமிடியேட்டாக 7 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த தனிப்பட்ட பதிவு அப்படிங்கிறது முடக்கப்பட்டிருந்துச்சு. இல்லை, இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுது நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம யாரையும் காயப்படுத்துங்க அந்த வார்த்தையை நான் சொல்ல. மத்திய அரசு வந்து ராகுல் காந்தியை பார்த்து பயப்படல, விஜய் சாரை பார்த்து பயப்படுது. இதுதான் இதில் தெரிகிற உண்மை. ஏன்னா அவரை வச்சு இவர் வரான்ற பயம் வருது. அது வந்து நமக்கு கிடைச்ச பெருமைன்னு எடுத்துக்கலாம். விஜய் சாருக்கான பெருமை இது. நிச்சயமாக நான் இன்னொருத்தர் தாழ்த்தி சொல்கிறதுக்காக அதை சொல்ல, உண்மையாகவே அதுதான். ஏன்னா வந்து விஜய் சாருடைய புகழும் அந்த உச்சமும் இன்னொருத்தரையும் சேர்த்து மேலே எடுத்துகிட்டு வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கலாம். அதுதான் காரணமாக இருக்கும். அதே மாதிரி விஜய் சாருடைய தைரியத்துக்கு மன உறுதிக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் கரெக்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி தேதிக்கு யாராக இருந்தாலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் அரசாக இருக்கிற பிஜேபியோட சேர்ந்து ட்ராவல் பண்ண தான் விரும்புவாங்க. ஆனால் அவருக்கு எல்லா வாய்ப்பு அதில் இருந்தும் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இன்றைக்கு தேதியில் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் பெரிய செல்வாக்கு இல்லை, இந்திய அளவிலும் குறைஞ்சிட்டு இருக்குது. இப்போ கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, கொஞ்சம் இந்த மாறுந்துட்டு. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு மாபெரும் தேசிய இயக்கமான காங்கிரஸை நாம் அளவணிச்சு எடுத்துகிட்டு போகணுன்னு அவருக்கு தோணுதுன்னா அது என்ன மாதிரி ஒரு கட்ஸு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துலேருந்தே காங்கிரஸுக்கான கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து சரியாக வராமல் அது ஏதோ ஒரு காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த காங்கிரஸ் அரவணைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாருன்னா
அது ஒரு விதமான அவருடைய மன உறுதி. அது அவர் எப்போ நினச்சிட்டார் காங்கிரஸ்னு. காங்கிரஸ் போ, அவங்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது இல்லைன்ற அந்த கவலைக்கு அவர் இல்லை. ஏன் செல்வாக்கு எனக்கு இருக்குது, இந்த தமிழ்நாட்டு அரசியல் நடத்துறதுக்கு நான் போதும், இந்த பவர் சென்டர் போதும், இது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகும். இப்போ விஜய் சார் கூட ராகுல் காந்தி வராருன்னா மத்திய அரசு அதுக்கு பயப்படுதுன்னு சொன்னீங்கன்னா, ராகுல் காந்தி பயப்படல, விஜய் சாருக்கு பயப்படுறாங்க. அது நிச்சயமாக நம்ம தலைவருக்கு கிடைச்ச பெருமை, நம்ம பெருமை சார். அவரோட ஃபியூச்சரை அவரே ப்ரெடிக்ட் பண்ணிடுறான்னு வச்சுக்கலாம் சார். ஏன்னா இந்த அரசியலுக்குள்ள உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியும் சரி, நுழைஞ்சதுக்கு அப்புறம் சரி, அவர் சொன்ன எல்லா விஷயமுமே வந்து இன்னைக்கு சாத்தியமாக இருக்குது. நான் வந்து ஏன்டா இந்த விஜயை தொட்டோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னாப்புல கிட்டத்தட்ட அதையும் பண்ண வச்சுட்டாரு. அதே சட்டமன்றத்துக்குள்ள நான் வந்து உட்காருவேன் அப்படின்னாரு, அதையும் ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. இப்படி அவர் வந்து நினைச்ச அவர் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் என்ன சொல்கிறோம், அவர் ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதான் சொல்கிறேன் சார். அவருக்கு வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து சினிமாவில் இருந்தேன், நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாரு, ஓரளவுக்கு ரெகனைஸ்டு ஹீரோவாக வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்தை அவர் கையில் எடுத்துக்கிட்டார். ஒரு வயசு வரைக்கும் அப்பா சொல்கிறது, அப்பா சொன்ன கூட, அப்பா சொன்ன கதை, அப்பா சொன்ன கூட, அப்பா சொன்ன கதைன்னு போயிட்டு இருந்துட்டு ஒரு ரேஸுக்கு அப்புறம் இருங்கப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேஜ் எடுக்கிறார். அப்புறம் தான் அவரோட கிராஃப் அவர் அப்படியே தூக்குறாரு. ஏன்னா எஸ்ஏஎஸ் சார் வந்து அவர் வந்து ஒரு பட்ஜெட், ப்ரொடியூசர்லாம் வரணும், இவ்வளோ தான்ப்பா செலவு பண்ணணும், இதுக்கு மேலே எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு அவர் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வளர்ந்தவர். அவர் பார்த்தார், சரி அப்பா சிஸ்டம் அப்படியே இருக்கட்டும், இப்போ நம்ம சிஸ்டத்துக்கு மாற்றுவோம் சினிமாவின்னு கையில் எடுத்து என்ன பண்ணார், அப்படியே அடுத்தடுத்து பெரிய படம். அப்புறம் தான் வந்து அவருடைய டோட்டல் ப்ரொஃபைலை மாறிச்சு. எஸ்ஏஎஸ் சார் தப்பு இல்லை, ஆனால் அவர் பேட்டரில் அவர் போனார். இப்போ என் பேட்டர் நான் மாற்றிக்கிறேன்னு மாற்றிட்டார். ஜென்ரேஷன் கேப்பு தான் மாற்றி கொண்டு போய் இதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த உச்ச நட்சத்திரத்துக்கு மேலே போனார். அது அவரோட பிளான் இருக்குல்ல, அவருக்கு அந்த மாதிரி பிளான் தான். ஏன்னா 2017 போய்க்கணும் அப்படிங்களா, நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொன்னார். பல பேர் கேட்கறதுலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு கட்சி அன்றைக்கே ஆரம்பிச்சிட்டு அது இல்லை. அவருக்கு ஒரு டைம் செட் பண்ணார். ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்று அவருடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி விஷயமா இருக்கலாம், அல்லது இன்னும் வந்து நான் வந்து அவர்கிட்ட சொல்லும் முக்கியமான விஷயம், நான் சொன்ன விஷயம் சார், தமிழ்நாட்டிலேயே ரசிகமன்ற கட்டமைப்பு விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் உங்களுக்கு தான் ஆர்கனைஸ்டாக இருக்குது. உங்கள் ரசிகர் மட்டும் தான் ஆர்கனைஸ்டாக வேலை பார்க்குறாங்க. ரொம்ப தன்னோன்றித்தனமாக இல்லை, வெறுமனே இந்த கட் அவுட் பாலிசி குரூப் இல்லை, உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஏர்லெவலையும் நான் வாட்ச் பண்ணுறேன். அதனால் நீங்கள் உள்ளே வரும்போது உங்கள் பின்னாடி உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது சார், அதனால தான் சொல்கிறேன்னு நான் சொன்னேன், அந்த விஷயத்தை நான் சொன்னேன். ஸோ அவர் நினச்சிருப்பார் அதை இன்னும் பலப்படுத்தணும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த பாப்புலாரிட்டின்றதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த ஒரு 6 வருஷம் டைம் எடுத்து ஒரு ஸ்டேஜில் முடிவு எடுத்தார்ல. இப்போ சரியாயிடுச்சுல. இப்போ நான் சொன்ன பீரியட் தப்பாக இருக்கும், என் கணக்கு தப்பு. இப்போ அவர் சொன்னது கரெக்ட். என்ன தொட்டேன்னு வருத்தப்பட வேணார், நீங்கள் வருத்தப்பட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. சட்டசபைக்கு வருவேனார், முதல்வர் ஆவேனார், சாதிச்சு காட்டுவேனார், அத்தனை பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பேனார், எல்லாமே செய்வார். இன்னி வந்து விஜய் சார் வந்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, கடவுள் அவருக்கு எவ்வளோ நல்ல ஆரோக்கியம் எவ்வளோ வருஷம் வைக்கிறாரோ, இன்னும் எத்தனை ஜென்ரேஷன் எங்களுக்கு அப்போலாம் இன்னும் என் குழந்தைகள் பேரன்லாம் கூட அவருடைய ஆட்சியை கொண்டாடும் விதத்தில் தான் அவர் இருக்கும். ஏன்னா 1% சுயநலம் இல்லாமல் ஒரு அரசியலில் ஃபஸ்ட் டைம் இறங்கியிருக்கான். சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு, காமராஜருக்கு பிறகு, எம்ஜிஆருக்கு பிறகுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஏன்னா அவங்களாம் சுயநலத்தோட வரல, வந்து சம்பாரிச்சிட்டு போகலான்னு வரல. முதலமைச்சர் கான்வாய் போகிறப்ப கூட எல்லா மக்களும் அதை தாண்டி வந்து அவரை பார்க்க வர்றாங்க, பக்கத்தில் வர்றாங்க. ஸோ அதையுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. சார் எம்ஜிஆர் எப்படி ஒரு விஷயத்தில் தூண்டப்பட்டு அந்த மனசுக்குள் இருந்த அந்த 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 விஷயம் எரிமலையை வெடித்து உள்ளே வந்தாரோ, அந்த மாதிரி தான் நம்ம தலைவரும் அந்த எரிமலையை வெடித்து தான் வெளியே வந்தார். இந்த தூய எண்ணத்தோடு தான் வந்தார். அன்றைக்கி வந்து எம்ஜிஆர் சாருக்கு இல்லாத கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எல்லாமே இன்றைக்கி சார் கையில் இருக்குது. அதான் சொன்னேன், எம்ஜிஆரோட 100 மடங்கு சிறப்பான ஆட்சியை தருவார். ஏன்னு சொல்கிறோம்னா இன்றைக்கி எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது, அதை விட இன்னும் மாஸ் இருக்குது. முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அங்கேயே மக்கள் முன்னாடியே அந்த திட்டத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஏன்னா பொதுவாக ஒருத்தர் முதலமைச்சராக பதவி இருக்கிறாருன்னா அவருடைய நாற்காலில் போய் அமர்ந்து அதுக்கு பிறகு தான் வந்து அந்த கோப்பு அப்படிங்கிறத கையெழுத்திடுவாங்க. நேற்று மக்கள் முன்னாடியே பதவி ஏற்றதுக்கப்புறம் அந்த 200 யூனிட் மின்சார விஷயங்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பெண்கள் பாதுகாப்பு படை, ஸோ இதெல்லாம் அங்கேயே சைன் பண்ணாரு. அது அப்படி சார் அவர்கிட்ட அந்த இடத்துல ஸ்பாட் அழுகையே வந்துச்சு. ஏன்னா மரபுகளை மீறி எல்லாம் உடைச்சிட்டு அந்த 200 யூனிட் மின்சாரம், நமக்கு வந்து மின்சார கட்டணம் வந்து தாறுமாறாக ஏறி போயிருக்கு. அது வந்து ரொம்ப சாதாரண மக்கள், நம்மளே 10,000 பில்லு கட்டுறதுல 23,000 ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டுருக்கிறோம். அந்த 1000 ரூபா கட்டடத்தில் 3,000 ஆனவங்களும் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம். அது வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதை போட்டார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு படை அப்படின்றதுலாம் போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறது, இதுக்கான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பிரமாதமான விஷயம். ஏன்னா அந்த போதை கலாச்சாரத்தில் எத்தனை குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டது, டாஸ்மாகால் எத்தனை குடும்பங்கள் தாலி அறுக்கப்பட்டது, அதையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்தார் பாருங்க. போய் உட்கார்ந்த கோட்டையில் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க, எங்களுக்கு அதுக்கு வேணுங்கிற
ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ உட்காருங்க, உடனே நான் பேசணும், பேசி அதுக்கான ஒரு படை, அதுக்கான ஒரு அமைப்பு, ஆக்டிவேட் இமிடியட்லி அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். சட்ட ஒழுங்கையும் இந்த போதை கலாச்சாரத்தை மட்டும் சரி பண்ணாவே தமிழ்நாடு பாதி நிம்மதியாகும். இந்த டாஸ்மாகை குறைச்சிட்டு இந்த அரசாங்கம் டாஸ்மாக் வருமானத்தை நேரடியாக எடுத்ததுன்னு வச்சுங்களேன், தலைவர் நினைக்கிற எல்லாத்தையும் செஞ்சிடணும். அதுக்கு நிறைய திட்டங்கள் அவங்க வச்சுருக்கிறாங்க, நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா டாஸ்மாக்லாம் வந்து நீ வந்து 1ஆம் தேதி 31ஆம் தேதி 1ஆம் தேதியெல்லாம் லீவ் விடணும், சண்டேயில் லீவ் விடணும், வாங்குறதுக்கான வாய்ப்புகளை குறைக்கணும், வேறு வெளி இல்லாமல் இருக்கணும், கள்ளச்சாராயம் வராமல் பார்த்துக்கணும், வாங்குகிற சம்பளம் வீட்டுக்கு போய் சேரணும், வீட்டில் குழந்தைகள் படிக்கணும், மருத்துவ செலவு பண்ணணும். அதே மாதிரி நிறைய திட்டங்கள் தலைவர் செய்ய போகிறார். அவர் முதல்ல வாக்குறுதி விடுத்த மாதிரி தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான சாலை வசதிகள், இது எல்லாத்தையும் இந்த 5 ஆண்டுகள் நான் பார்க்க போகிறோம். ஒரு பொற்காலம் பார்க்க போகிறோம். சினிமாவை நான் வந்து இனி விட போகிறேன், விட்டுட்டு மக்கள் பணிக்கு தான் ஃபுல்லாக வரப்போகிறேன் அப்படிங்கிற இடத்துலயே அவருக்கு வந்து அந்த வெற்றி அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டாரோ அப்படிங்கிற எல்லாரும் ஷாக். யாருமே செய்ய மாட்டாங்க, யாருமே அந்த முடிவு எடுத்தது கிடையாது. பீக் மார்க்கெட்டில் இருக்கும்போது சினிமாவுக்குள்ள வந்த நடிகன் உலக வரலாற்றில் கிடையாது. எம்ஜிஆர் சார் எடுத்துங்க, என்டிஆர் எடுத்துங்க, ரீகன் எடுத்துங்க, எத்தனை நடிகர்கள் எடுத்துங்க, இவ்வளோ பீக்கில் வந்து உள்ளே வந்த நடிகனே கிடையாது. அந்த மாதிரி வந்து அதில் எல்லாம் சாரோட தில்லு தான். என்னுடைய வேண்டுகோள் முதல்வருக்கு, இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவது போல் இந்த தமிழ் சினிமாவையும் காப்பாற்றி எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தொழில் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை எல்லாம் நீ செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி கூட நிறைய பேர் கேட்டாங்க, நான் சொன்னேன் குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு நான் முதல்வரை எந்த இலவசம் கேட்டு உதவி கேட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம், நிர்வாக ரீதியான உதவிகளை மட்டும் கேட்போம், அவரை வேலை செய்ய விடுவோம், அவருக்கு தொந்தரவு பண்ண வேணாம், அவர் எங்கேயும் கூப்பிட வேணாம், எங்களுக்கு அதை கொடு இதை கொடு டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்கலாம் போய் இப்போ நிற்க வேண்டாம், எல்லாமே அவர் செய்வார். அடிப்படை மக்களுக்கான விஷயங்களை முதல்ல முடிச்சுட்டு எங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். நிர்வாக ரீதியாக எங்கள் சினிமாவுக்கு நிறைய உதவிகளை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இதன் மூலமாக மாபெரும் இளஞ்சிங்க படைகளுக்கு என்னுடைய இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த நண்பா நண்பீஸ் இல்லாமல், இந்த குட்டீஸ் இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. எல்லாருக்கும் நன்றி. நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.